குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இளையராஜா எந்த அளவுக்கு பிரபலமானவரோ அந்த அளவுக்கு அவர் பேசுற வார்த்தைகள் அடிக்கடி ஒரு பரபரப்பையும் சர்ச்சையை ஏற்படுத்தி ஹெட்லைன் நியூஸா மாறிடும். இளையராஜா பத்தி பல பேரும் பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் அவரோட இசைங்கிறது மனதோட வலிகளை குறைக்கிற தன்மை கொண்டது அப்படிங்கிறத யாராலும் மறுக்கவே முடியாது. அத்தகைய இசைஞானி இளையராஜா வர 8ஆம் தேதி லண்டன்ல தன்னோட முதல் சிம்பனியை அரங்கேற்ற போறார். லண்டன்ல எவன்டைம் அப்போலோ அரங்கத்துல அவரோட சிம்பனி இசைக்கப்படுது. 35 நாட்கள்ல எந்த சிம்பனியை இளையராஜா உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இதையடுத்து பல தமிழக பிரபலங்கள் இளையராஜாவை சந்திச்சு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில தமிழக முதல்வர் ஸ்டாலினும் இளையராஜாவோட வீட்டுக்கே நேரடியா போய் வாழ்த்து தெரிவிச்சாரு. முதல்வரை வாசல்லையே நின்று வரவேற்று வீட்டுக்குள்ள இளையராஜா அழைச்சிட்டு போனாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பல விஷயங்கள் பத்தி விவாதிச்சாங்க. அதை தொடர்ந்து இளையராஜாவோட சந்திப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலின் சமூக வலைதளத்துல ஒரு பதிவை வெளியிட்டார். இசைஞானி இளையராஜாவோட இன்றைய காலை பொழுது அப்படின்னு போட்டு ஆசியாவிலேயே யாரும் செய்யாத சாதனையா வர மார்ச் 8ஆம் தேதி லண்டன் மாநகர்ல சிம்பொனி அரங்கேற்றத்தை நிகழ்த்த போறாரு நம்ம மனதிற்கினிய ராஜா. தமிழ்நாட்டோட பெருமிதமான இசைஞானியோட இந்த சாதனை முயற்சியை வாழ்த்துவதற்காக நேர்ல போனேன். அப்போ தானே கைப்பட எழுதின வாலியன் சிம்பொனி இசைக்குறிப்புகளை உற்சாகத்தோட என்கிட்ட காட்டி மகிழ்ந்தாரு. உலக தமிழர்களோட வாழ்வியலோட இரண்டர கலந்த இசை மூச்சான இளையராஜாவோட கணக்கற்ற சாதனைகள்ல இந்த சாதனை ஒரு மணிமகுடம் என திகழ வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தார். இது தொடர்பான ஒரு வீடியோ ஒன்னையும் பதிவிட்டிருந்தாரு. அந்த வீடியோ பதிவுல இளையராஜா முதல்வர் ஸ்டாலினும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஐயா தான் இசைஞானி பட்டம் கொடுத்தாரு, அதை மாத்தவே முடியல அப்படின்னு குறித்து ஸ்டாலின் கிட்ட மகிழ்ச்சியோட இளையராஜா சொன்னார். அதுக்கு ஆமா அதுவே நிலைச்சிருச்சுல்ல அப்படின்னு ஸ்டாலின் பதில் சொன்னார். அதுக்கப்புறமா ஸ்டாலின் என்கிட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின ஒரு சிடி ஒன்று இருக்கு, அதுல பெரும்பாலும் உங்களோட இசை தான், அதை தான் கார்ல போறப்ப எப்போதுமே கேட்கிறேன் அப்படின்னு இளையராஜா கிட்ட ஸ்டாலின் சொன்னார். அதை தொடர்ந்து உங்களோட பிறந்த நாள் ஜூன் 3 தானே, ஆனா ஜூன் 2ன்னு மாத்தி வச்சுக்கிட்டீங்களே ஏன்னு ஸ்டாலின் கேட்க, இல்ல அப்பாவுக்காக அப்படின்னு இளையராஜா பதில் சொன்னார். அதான் இப்படியா முதல்வர் கூட இசைஞானியோட சந்திப்பு அற்புதமான முறையில் அமைஞ்சிச்சு. சமீப காலமா திமுகவினரும் இளையராஜாவை விமர்சனம் பண்றதே இல்லை. திமுக ஐடி விங்கும் இளையராஜா பத்தி எந்த மீம்ஸுமே வெளியிடுறது இல்ல. திமுகவோட ஐடி விங் இளையராஜா விஷயத்துல அடக்கி வாசிக்கிறதுக்கும் ஸ்டாலின் தான் காரணங்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. அதாவது இளையராஜா ராஜ்யசபா எம்பி ஆனப்ப அவரை திமுகவோட ஐடி விங் கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இளையராஜா சங்கின்னு பல மீம்ஸ்கள் பறந்துகிட்டு இருந்துச்சு. திமுகவை சேர்ந்தவங்களும் அவரை சங்கின்னு பேசிட்டு வந்தாங்க. தன்னோட இசை பணிகளுக்கு இடையேயும் இளையராஜா இதையும் கூட கவனிச்சிருக்கிறார். கடந்த வருஷம் இளையராஜா பிறந்த நாள் அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவரை நேர்ல சந்திச்சு வாழ்த்து சொன்னாரு. அப்போ முதல்வர் கிட்ட இளையராஜா என்ன சங்கின்னு திமுக காரங்கெல்லாம் திட்டுறாங்கப்பா, எனக்கு அரசியல் சாதி மதம் இதெல்லாம் பத்தி தெரியாதுப்பா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இசை மட்டும் தான். டெண்டுல்கருக்கு லதா மங்கேஷ்கருக்கு எல்லாம் எம்பி பதவி கொடுத்துருக்கோம், அதே மாதிரி தான் உங்களுக்கும் தரோம்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். மற்றபடி எனக்கு அரசியல்லாம் எதுக்குப்பா, எனக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை உண்டு, நான் அந்த பாதையில போயிட்டு இருக்கேன், அதுக்காக உங்க ஆளுங்க சங்கின்னு சொல்றதை என்னால ஏத்துக்க முடியலப்பான்னு சொல்லி கலங்கினார். ராஜா இப்படி சொன்னதுக்கு அப்புறமா முதல்வர் ஸ்டாலினும் உருகி போனார். எவ்வளவு பெரிய மனிதர், இப்படி பேசுற அளவுக்கு ஆக்கிட்டாங்களேன்னு யோசிச்சார். அதை தொடர்ந்து தான் திமுக ஐடி விங்குக்கு இளையராஜா பற்றி மீம்ஸ்கள் போடுறதோ விமர்சனம் பண்ணவோ கூடாதுன்னு தடை போட்டார். கட்சிக்காரங்களும் இனி இளையராஜாவை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு பறந்துச்சு. இதனால திமுகவினர் இளையராஜாவை மறந்தே போயிட்டாங்க. அந்த சந்திப்புக்கு அப்புறமா கடந்த மார்ச் 2ஆம் தேதி தான் மறுபடியும் 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சிருக்காங்க. அப்போ 2 பேருமே அலாதியான உற்சாகத்தோட காணப்பட்டாங்க. இளையராஜாவை ஸ்டாலின் சந்திச்ச பிறகு கூட்டணி கட்சியினரும் அவரை சந்திச்சு வாழ்த்து தொடங்கினாங்க. காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கூட குடும்பத்தோட போய் சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தார். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனும் அவரோட வீட்டுக்கு நேரடியா போய் இளையராஜாவை சந்திச்சு அளவலாவி மகிழ்ந்தார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக தலைவர் அண்ணாமலை, எல் முருகன், நடிகர் சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் இளையராஜாவை சந்திச்சு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. தலைவர்கள் மற்றும் தமிழக மக்களோட வாழ்த்துக்களோட இசைஞானி இளையராஜா சென்னையிலிருந்து இன்னைக்கு அதாவது மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு லண்டன் புறப்பட்டு போயிருக்காரு. லண்டன் புறப்படுறதுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திச்சு பேசின அவரு, இது ரசிகர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய இசை விருந்தா இருக்குங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இது என்னோட பெருமை இல்ல, இது நாட்டோட பெருமை, இந்தியாவோட பெருமை. இன்கிரெடிபிள் இந்தியா போல இன்கிரெடிபிள் இளையராஜான்னு மகிழ்ச்சி பொங்க பேசினார்.
மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு இரவு இளையராஜாவோட இசையினால லண்டன் நகரமே தாளாட்டப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.